வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். இப்போ நம்ம இந்த பார்க்க போகிறது உலகில் தினமும் 2 முறை மறையும் சிவன் கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது. வேர்ல்டு அளவில் பார்க்கும்போது இந்தியாவில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கோயிலினுடைய இது ஒரு பழமையான கோயில். அதுவும் அதிசயமான ஒரு கோயில், அதுவும் சிவன் கோயில். இந்த கோயிலில் என்ன அப்படி அதிசயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 முறை அந்த கோயில் காணாமலே போயிடும். அப்படின்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொன்னால், இது வந்து கடலினுடைய ஒரு ஓரத்தில் அமைஞ்சிருக்கு. இது எப்படி இதனோட அதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அவருடைய பெயர் என்ன அப்படி, அந்த கோயிலுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதம்பேஸ்வர் மகாதேவ் அப்படிங்கிற ஒரு அந்த தெய்வம் தான் உள்ளே இருக்குது. இது வந்து குஜராத்தில் லாஸ்ட் டெம்பிள் அப்படின்னு கூட இந்த இதை கோயிலை சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தூரத்தில் இதை பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கோயில் அப்படியே மறைஞ்சு, அந்த கீழே இருக்கக்கூடிய கருவறையிலேருந்து எல்லாமே மறைஞ்சு அப்படியே மேலே அந்த மேலினுடைய உச்சி மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்றபடி எல்லா பிளேஸும் நமக்கு அப்படியே மறைஞ்சிரும். அப்போ இந்த கோயில் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கிருச்சு இதனாலேயே. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வரலாறு என்ன அப்படின்னா, தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து என்ன பண்ணுவான் அவரை ஒழிக்கிறது தான் அவரை ஒழித்த அந்த கோயில் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படின்னு சொன்னால், சிவபெருமானை நோக்கி இவர் வந்து இந்த தாரகாசுரன் அப்படிங்கிறவர் ஒரு அசுரன். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அரக்கனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை யார் மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மேலே இருந்துச்சு. அவர்கிட்ட வந்து அவர் மேலே வந்து இவருடைய பயங்கரமாக அவரை விரதம் இருக்குது. அவரை நோக்கி வேண்டுறது வந்து அதிகமாக இந்த அரக்கன் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அப்போ ஒரு காலகட்டம் வரும்போது இந்த அரக்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், சிவபெருமானை நோக்கி வந்து என்ன செய்கிறாரா, தவம் இருக்கிறாரு. தவம் இருந்து அவர்கிட்ட வந்து நல்ல வரம் வாங்கிக்கிறணும் அப்படின்னு நினச்சி இந்த அரக்கன் நினைக்கிறாரு. அப்போ இந்த தராசுரர் வந்து அப்படி சிவனை நோக்கி அப்படியே தவம் இருக்கும் பொழுது அந்த தவத்தை மெச்சி என்ன பண்ணுறாருன்னா, சிவன் வந்து முன்னால் காட்சி கொடுத்துட்றாரு. முன்னால் காட்சி கொடுக்கும்பொழுது என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், தராசுரன் வந்து அந்த வரத்தை கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாரு அப்படின்னா, ஒரு சாகா வரம் கேட்குறாரு. யாராலும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிவபெருமான் வந்து உடனே சொல்கிறாரு, அப்படியல்ல அதாவது எந்த வாழ்வானாலும் சரி, சாவு அப்படிங்கிறது வந்து ஒரு முறை. அந்த முறையை வந்து அதை வந்து தராமல் இருக்க முடியாது. வேறு வரம் கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ உடனே தாரகாசுரன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய புத்திசாலித்தனமாக ஒன்று கேட்குறான். என்ன அப்படி கேட்குறான்னா, சிவபெருமானுடைய குழந்தை, அதாவது உங்களுடைய குழந்தை 6 வயது குழந்தை மட்டும்தான் என்னை கொல்லணும். வேறு யாரும் இந்த உலகத்தில் உலகத்திலும் சரி 7 லோகத்திலும் என்னை யாருமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சிவபெருமானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது தாரகாசுரருடைய இந்த வரம் பெற்றதுக்கப்புறம் அவனுக்கு வந்து தலைகால் புரியலை. எல்லா இடத்துலையுமே அவனுடைய அத்தனை பேர்கிட்டையும் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய அந்த கொடுமையான அந்த முகத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். அதுவரை அவன் வந்து அமைதியாக இருந்தவன், அதுக்கப்புறம் கொடுமையான முகத்தை தேவர் லோகத்துலேயும் சரி தான், அரக்கர்கள்லேயே சரி தான், அவன் வந்து ரொம்ப கொடுமையான முகத்தை எல்லாரையும் வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான். இதை வந்து சிவபெருமான் வந்து பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய அதாவது முக்கன் வந்து மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், கார்த்திகேயனை உருவாக்குறார். அதன் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த அசுரரை வந்து அழிக்கிறார். இதுதான் இந்த கோயிலுடைய கதை. இந்த கதை வந்து இப்படி இருக்கக்கூடிய இதுதான் வரலாறு. இதில் என்ன முக்கியமானது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு கடற்கரை ஓரத்தில், இந்த குஜராத்தோட ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்குது. இது என்ன ஆகும்னா, மாலை நேரம் வரும்பொழுது இந்த நீர் வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீர் மட்டம் உயரும் பொழுது அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கருவறையிலேருந்து அனைத்துமே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே மறைஞ்சிருது. மறுபடியும் என்ன செய்யும்போது நீர் மட்டம் இது வந்து காலையிலையும் காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் இது நடைபெறுறதுனால இந்த 2 நேரம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நீர்மட்டம் ஏறும் இறங்கும். டெய்லி இது 2 முறை என்ன செய்யுதுன்னா இந்த கோவில் காணாமல் போயிடுது. ஸோ இதனால தான் உலகிலேயே 2 முறை மறையக்கூடிய கோயில் வந்து இந்த சிவன் கோயில் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அளவில் இது வந்து பேர் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும்.